ஹோமேக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு 4 A4 ஷீட் அப்புறம் கலர்ஸ் இதை வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் வந்து செய்யலான்னு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிராஃப்ட்டுக்கு நமக்கு ஒரு 4 A4 ஷீட் இருந்தால் போதும். அதே மாதிரி கலர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரும் சில்வர் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். சில்வர் கலர் கிடையாது, கோல்டு கலர், சாரி. இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு A4 ஷீட் ஃபுல்லாக ஒரு லைனுக்கு 3 ஸ்டார் போல் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த சைஸில் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா போதும். ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சிக்கலாம். இது மாதிரி 2 A4 ஷீட்டில் ஸ்டார் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஒரு லைனுக்கு 3 ஸ்டார். நெக்ஸ்ட் ஒரு A4 ஷீட் ஃபுல்லாக 2 மேகமாக வரைஞ்சிக்க போகிறோம். இதுக்கு ஒரே மாதிரி அளவெல்லாம் கிடையாது. ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு A4 ஷீட் பார்த்தீங்கன்னா மூன் மாதிரி வரைய போகிறோம். ஆஃப் மூன் மாதிரி. அதுக்கு ஒரு டப்பாவோட மூடி வந்து எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஆஃப் சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மூடி இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சு இப்படி ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆஃப் மூன் வந்து கிடச்சிரும். இது கீழே உள்ள இடத்துலையும் ஒரு 2 மேகம் போல் வரைஞ்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது நம்ம வரைஞ்சது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. மூணுக்கு வந்து ப்ளூ கலரு, ஸ்டார்ஸ் எல்லாத்துக்கும் கோல்டு கலர் கொடுக்க போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேகத்துக்கு எல்லாம் ப்ளூ கலர், மூணுக்கும் அப்படியே ஒயிட்டில் விட்டுட்டு ஸ்டாருக்கு வந்து கோல்டு கலர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கம்பி எடுத்து அதை இந்த மாதிரி வட்டமாக வளைச்சிட்டு ஜாயின் பண்ணி விட்டுறலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஒரு நூல் வந்து எடுத்திருக்கேன். அந்த நூலில் ஃபஸ்ட்டு வந்து மேகத்துக்கு கீழே 3 ஸ்டார் அது மாதிரி இந்த நூலில் வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். கம் வச்சு ஒட்டினோன்னா ரொம்ப லேட் ஆகும் காயறதுக்கு. அதனால் செல்லோ டேப்பே போட்டுக்கலாம். செல்லோ டேப்பை குட்டி குட்டியாக நறுக்கி ஒரு பாக்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் லைட்டாக ஒட்டி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுக்கிற மாதிரி. இது ஈஸியாக இந்த வேலை வந்து முடிஞ்சிடும். இந்த ஸ்டாருக்கு வந்து நான் கோல்டு கலர் கொடுத்துருக்கிறது கேமராவில் சரியாக தெரியல, அதனால நான் பார்த்துட்டு இருந்தேன். நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி செல்லோ டேப் வந்து கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கனால ஈஸியாக இருக்குது எனக்கு எடுத்து எடுத்து ஒட்டுறதுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மணியை வந்து நான் கட்டி விட போகிறேன். ஏன்னா இது வந்து ஒரு வால் ஹேங்கிங். காற்றுல ஆடும்போது ஒன்றுக்கு ஒன்று மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மணியவே கட்டி விட்டுக்கலாம். ஒரு மேகம், அதுக்கு கீழே 3 ஸ்டார். இதே மாதிரி நம்ம வச்சிருக்கிற எல்லா பேப்பரையுமே வந்து இந்த மாதிரி நூலில் ஒட்டி வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து மணியை கோர்த்து கட்டி விட்டுருங்க. அந்த 3ம் ஒரு ஸ்கை, அந்த ஆஃப் மூணு, அப்புறம் 2 ஸ்டார், இது மட்டும் மிச்சம் இருக்கட்டும். மிச்சம் எல்லாத்தையுமே இப்போ நான் சொன்ன அரேஞ்ச்மெண்ட்டில் ஒட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஸ்டார்ஸ்லாம் ஒட்டும்போது அடுத்தடுத்து ஒட்டும்போதும் நம்ம வந்து மேலே கீழே மாற்றி ஒட்டிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், எல்லாத்தையுமே ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ நான் மூன் வந்து வரைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி ஒட்டணுன்னா, ஒரு நூலில் வந்துட்டு ஸ்கையை ஒட்டிடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மூன் வந்து ஒட்டிடுங்க. அதுக்கு கீழே 2 ஸ்டாரு. இப்போது நம்ம வளையமாக ரவுண்டாக வளைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கம்பி, அதில் வந்து இப்போ நம்ம கோர்த்தது எல்லாத்தையுமே வந்து கட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். அந்த உள்ளன் நூலை வந்து இந்த வால் ஹேங்கிங் வந்து நிற்கணும்.
சமமாக நிற்கிற மாதிரி 4 பக்கமும் உள்ளனை வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. சென்டரில் வந்து ஒரு உள்ளன் போட்டிருக்கேன். அது வந்து எதுக்குன்னா அந்த 3 வந்து சென்டரில் தொங்க விடுறதுக்காக. ஸோ அவ்வளோதான், நம்மளோட வால் ஹேங்கிங் வந்து ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.